இது ஆணாதிக்க மனப்பான்மை. இது மேல் சவலிசம் தான். ம். அது ஆள் மனதில் அவனுக்கு ஒன்றும் அழியாமல் இருக்கு. ஓகே. அதைத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருத்தர் வந்து எப்படி அழுகணும், ம். எப்படி சிரிக்கணும், ம். எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கிறணும்னு முடிவு பண்றது அதுதான் வந்து பாசிசம். ஓகே. அதுதான் பாசிசம்ங்கிறது. நீங்க நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கணும், ம். ம். நான் நினைக்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நான் நினைக்கிற ட்ரெஸ் தான் நீ போடணும், நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும்னு சொல்றது தான் பாசிசம். இதைத்தான் இங்க வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வன்மத்தை கொட்டி தீர்த்துட்டானுங்க எல்லாரும். ஆமா. பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெண் வந்து ஆடலாம் ம். அப்படின்ற இதுதான் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சியினருக்கும் பெரியார் அவர்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த வந்து சமூக நீதி, சுயமரியாதை, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பான விஷயத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாலும் கூட இந்த விமர்சனம் இப்ப வந்திருக்கு. இதே இது வடநாடா இருந்தா அந்த பெண் வந்து வெளியிலேயே இருக்க முடியாது. ம். இன்னைக்கும் ஓகே. உடன்கட்டை ஏறக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கணவன் இறந்தா மனைவி வந்து தலைக்கு மொட்டை அடிக்கணும், வெள்ளை சேலையை கட்டணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டங்களில் உடன்கட்டை ஏறணும், ஆமா. அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதை வந்து உடைச்சார் பெரியார் தமிழ்நாட்டில்.